ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியான ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ வெங்காயம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 வெங்காயம் சேர்த்தாலே போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இன்றைக்கி இட்லி மாவில் தான் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மாவும் எடுத்துக்கலாம், இல்லை பழைய மாவு தான் இருக்குது அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நேற்று அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, கூடவே 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா கலந்து கொடுங்க. நம்ம இதில் ரவை சேர்க்கறதுனால போண்டா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இந்த ரவை சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்காகி வரும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. விடும்போது நமக்கு அழகாக குண்டு குண்டாக வந்து விழுகுது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் போண்டா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸில் போடலைங்க, நல்லா குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் போடுறதுனால மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொரிங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த போண்டா எல்லாமே தானாக மேலே எழும்பி வந்துருச்சு இல்லைங்களா. எழும்பி வந்ததுக்கப்புறமா இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம சேர்த்த போண்டா எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியான இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.